நல்லா தான் இருக்குது ரிசல்ட்ஸு. ஓகே. ஸோ எனக்கு வந்து எம் ஷேப் பண்ணுவாங்க, இந்த சைட்லேருந்து இப்படி வந்து இப்படி வரும். ஸோ நான் இங்கே ஃப்ரண்ட்டில் இது மட்டும் தான் பண்ணேன், இந்த லேன் ஏரியாவுக்கு மட்டும்தான் நான் பண்ணது. ஸோ எனக்கு அதான் எனக்கு கம்பேரிட்டிவ்லி எனக்கு இல்லாமல் இருந்த போதுக்கு எனக்கு இப்போ நல்லா தானே இருக்குது ரிசல்ட்டு. ஓகே. அதான் இப்போ இந்த மாதிரி புதுசாக திரும்பி பார்க்கும்போது வந்து சடனாக தெரியாது. பட் எனக்கு தெரியும் என்னோட இது என்னன்ட்டு. எனக்கு எம் ஷேப்பாக இங்கே இல்லாமல் இருந்தது, லைட்டாக இங்கேருந்து இது வரைக்கும் நடுவில் முடி இருக்கும். இப்படி எம் ஷேப்பில் இப்படி வருது, இங்கே முடி இருக்கும், இந்த 2 சைடில் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்குது. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பண்ணி ஒரு 3 days வந்து நெத்தி வீங்கும். நிறைய பேர் அதை என்ன நினச்சிக்கிறாங்க, நெத்தி வீங்கிறதால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமோ ஸோ அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த சைட் எஃபெக்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக 3 days பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெத்தியில் நார்மல் ஆகிடும். ஸோ அதை வந்து நிறைய பேர் சைட் எஃபெக்ட் நினச்சி அதை ஒரு பயமாக பார்க்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்களுக்கு 1 yearல வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ? ஃபஸ்ட்டு இதை விட இப்போ எவ்வளோ பெட்டர் ப்ரோ. நிறைய இடத்துல போடாமல் ஓகே கொஞ்சம் டீசன்ட் லுக் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுனா கேப் போட்டுட்டு மறைவாக போகிறது அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்குது, கொஞ்சம் நார்மலாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் ஒர்த்து தானே ப்ரோ? ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் கண்டிப்பாக ஒர்த்து. வந்து உங்கள் ஃபீட் ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாமா? பார்த்துக்கலாம். ஸோ பார்க்கும்போது தெரியுது. ஸோ வந்து கண்டிப்பாக யார் பார்த்தாலும் வந்து எஸ்டி பண்ண மாதிரி தெரியாது. ஸோ மொட்டை அடித்து முடி வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா வந்துருக்கு. ஸோ எவ்வளோ நாள் ப்ரோ ஆயிடுச்சு சொன்னீங்க? எவ்வளோ மந்த் ஆயிருக்கு? 2 month கம்ப்ளீட் எனக்கு. 2 month கம்ப்ளீட். ஒரு நம்பகத்தனமான ஒரு இடம் இருக்கணும்ல. இப்போ இங்கே எல்லாருமே எனக்கு கூட ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டாங்க. எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சொல்லப்போனால் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சா சாப்பிட்றதுலேருந்து டேப்லெட் வந்து கையில் கொடுக்குறதுலேருந்து என்ன வந்து மேலும் நிறைய டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.